ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் எப்பயுமே இன்ட்ரோவில் சொல்லிடுவோம். அதுபோல் இன்றைக்கும் இன்ட்ரோவில் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 5ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழியுடைய 21ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். ஆக்சுவலி நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சஷ்டியானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி. ஸோ இந்த சஷ்டியில் நாளை நாள் கேட்டது கிடைக்க சஷ்டி பரிகாரம் ஒன்று பண்ணணும். அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் கேட்டது கிடைக்கும். ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான மாதமாக வருவது மார்கழி மாதம். இந்த மாதத்துடைய சிறப்புகள் பற்றி நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மை. தமிழ் மாதத்தில் இந்த மார்கழி மாதம் விடியற் காலையில் ரொம்ப விசேஷங்கள் நிறைந்திருக்கும். இந்த மார்கழி மாதம் விடியற் காலையில் யார் எழுந்து வாசலில் கோலம் போட்டு அழகாக விளக்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடல்லையும் சரி உள்ளத்துலேயும் சரி பயங்கரமான மாற்றமானது ஏற்படும். அதாவது உடல்லையும் மனதிலையும் ஒரு பயங்கரமான புத்துணர்ச்சியானது கிடைக்கும். அதை விட வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக மார்கழி மாதத்தில் காலையில் வரக்கூடிய காற்று ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிசுத்தமாக இருக்கும். அது மற்ற மாதங்களை விட மார்கழி மாதம் அந்த 30 நாளுமே ரொம்ப அதிகமான அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது அந்த சுத்தமான காற்று நம்ம உடலுக்குள்ளே போகிறதுனால நம்ம உடலுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். இது எந்த மாதத்துலையுமே இந்த மாதிரி இருக்காது, மார்கழி மாதத்தில் மட்டும்தான் இருக்கும். அதனாலேயே இந்த மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வாசலில் கோலம் போடுறது, விளக்கு வைக்கிறது, இந்த மாதிரி நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த காற்றை நாம் சுவாசித்து உடலுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்குது. ஸோ அறிவியல் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ இதனாலேயே மார்கழி மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது. மார்கழி மாதத்தில் எல்லா ஆலயங்கள்லையுமே காலையில் பூஜைகள் செய்யப்படும். மற்ற மாதங்களில் கூட பூஜைகள் விடியந்ததுக்கு பின்னாடி செய்யப்படும். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் விடியற் கால, அதாவது 4லிருந்து 6 அந்த நேரத்தில் பூஜைகள் செய்யப்படும். முருகன் கோவிலிருந்து பெருமாள் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவில், விநாயகர் கோவில், அனுமன் கோவில், இந்த மாதிரி எல்லா கோவில்கள்லையுமே காலையில் பூஜையானது செய்யப்படும். அந்த பூஜை விடியற் காலையிலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யப்படும். அதில் நாம் கலந்துக்கிறது நமக்கு ஒரு வகையில் மனதுக்கு ஒரு விதமான தெளிவை ஏற்படுத்தும். ஸோ மார்கழி மாதத்துக்கு இந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த மார்கழி மாதம் தெய்வ காரியங்கள் மட்டும் செய்து மற்ற காரியங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணப்படுது. மற்றபடி மார்கழி மாதம் ரொம்ப மோசமான மாதம் கிடையாது, ரொம்ப ரொம்ப புனிதமான மாதம். இந்த மாதத்தில் தெய்வ வழிபாடு மட்டும் செய்து பலனடையணுங்கிறதுனால தான் மற்ற விசேஷங்கள்லாம் செய்யப்படாமல் இருக்குது. ஸோ மற்றபடி மார்கழி மாதம் ஒரு உச்சக்கட்ட தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தில் கேட்டது கிடைக்க மிக முக்கியமான பரிகாரம் கண்டிப்பாக சஷ்டியில் நாம் செய்யணும். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பரிகாரம், அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதை கண்டிப்பாக நாளை நாள் செய்திடுங்க. நம்மளுடைய சேனல் முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியாக தாங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். எல்லா விஷயங்களுமே நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சு பலனடையலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ கேட்டது கிடைக்க நாளைய சஷ்டியில் பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். நாளை சஷ்டி கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வருது. சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் முருகனுக்கு உகந்த சஷ்டியானது வருது. அப்போ இது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இந்த விசேஷமான நாளில் கேட்டது கிடைக்க பிரியாணி இலை 1 இருந்தால் போதும். அதை வைத்து நாம் பரிகாரம் செய்து பலன் பெறலாம்.
பிரியாணி இலைனா நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல, அந்த இலையை தான் வந்து சொல்கிறேன். அந்த இலையை கொண்டு எப்படா கேட்டது கிடைக்கும் தானே கேட்குறீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதை செய்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நிறைவேறும். சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். சஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு உகந்த நாள். முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு வழிமுறைகள் பல இருக்குது இந்த நாளில். அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது நம்மளால் முடிந்த அளவிற்கு நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற முடியும். முருகப்பெருமான இந்த சஷ்டியில் வழிபாடு செய்யணும் என்பது சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நிறைய பேரால் இந்த நாளில் வந்து விரதம் இருக்க முடியாமல் போயிடுது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்திர பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பிறப்பு இறப்பு தீட்டு போன்றவற்றாக இருக்கலாம். இந்த மாதிரியாக இருக்கிறதுனால சஷ்டி விரத வழிபாடு சில பேரால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அப்படிப்பட்டவங்களாம் நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதையும் யோசிக்காமல் இரவு 12 மணிக்குள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை நாளை நாள் இரவு 12 மணிக்குள்ளே செய்துடுங்க. ஏன்னா அந்த டைம்குள்ளே நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக இந்த மாதிரி தீட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த 12 மணிக்குள்ளே நாம் செய்கிறதுனால இந்த பரிகாரம் நமக்கு பலிக்கும். ஸோ கேட்டது கிடைக்க சஷ்டியில் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. முருகப்பெருமான வழிபாடு வந்து இந்த நாளில் செய்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமான பலனை வந்து தரும். ஆக்சுவலி இருக்கிறதுலே எளிமையான ஒரு வழிபாடுனா முருக வழிபாடு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை எந்தவித மத வேறுபாடு இன்றி யார் வேண்டுமானாலும் செய்யலாம். முருகப்பெருமான மனதார நம்பி எந்த ஜாதியினர் செய்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு மதத்தினர் செய்தாலும் பலன் கிடைக்கும். நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால் நாளை நாள் விரதம் இருக்க முடியவில்லை அப்படிங்கிறவங்களாம் கவலையே படாதீங்க. இந்த பரிகாரம் மட்டும் செய்துட்டு வருத்தப்படாமல் முருகப்பெருமானை நம்பி போங்க. முருகப்பெருமானை நம்பி இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது விரதமே இல்லாட்டியும் முருகனுடைய அருளை பெற அந்த பரிகாரம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவைப்படுவது அந்த பிரியாணி இலை தான். பிரியாணி இலைங்கிறது சமையலுக்கு நாம் பயன்படுத்தல, அதுதான் அந்த இலையை வைத்து தான் பரிகாரம் செய்யணும். சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பேனாவை வந்து எடுத்துக்கோங்க. பேனாவோ ஸ்கெட்சோ மார்க்கரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை வீட்டில் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டாலுமேனாலும் செய்யலாம். சுத்தமான ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொள்ளுங்க. லேசாக கிழிந்திருந்தாலும் பரவாயில்ல, அதில் எந்தவித தவறும் கிடையாது. இப்பொழுது எடுத்துக்கிட்ட அந்த சிவப்பு நிற பேனாவை எடுத்து அந்த பிரியாணி இலையில் முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தை கோலத்தை போட வேண்டும். அந்த நட்சத்திரத்திற்கு நடுவே ஓம் அப்படிங்கிறத எழுத வேண்டும். அந்த நட்சத்திரத்தை சுற்றி சரவணபவா என்று எழுத வேண்டும். இப்படி எழுத முடித்த பிறகு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை ஒரே ஒரு வார்த்தையில் 6 முறை எழுத வேண்டும். நேர்மறையான வார்த்தையை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். பணம் வேண்டும் அப்படின்னா பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் திருமணம் என்று எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும் என்றால் வேலை என்று எழுதுங்க. நோய் தீர வேண்டும் என்றால் ஆரோக்கியம் என்று எழுதுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கிறதா ஒற்றுமை என்று எழுதுங்க. குழந்தை நன்றாக படிக்க வேண்டுமா படிப்பு என்று எழுதுங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதலை ஒரே வார்த்தையால் நேர்மறையான வார்த்தையை பயன்படுத்தி அந்த பிரியாணி இலையில் முன்புறமோ அல்லது பின்புறமோ 6 முறை எழுத வேண்டும். இப்படி எழுதி முடித்துவிட்டு இதை உங்களுடைய பர்ஸில் வைத்து கொள்ள வேண்டும். பர்ஸில் எந்தவித தேவையற்ற பொருட்களும் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறுகிறதோ அதுவரை இந்த பிரியாணியில் உங்களுடைய பர்ஸ்லேயே இருக்கட்டும். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இதை எரித்து அதன் சாம்பலை தண்ணீரில் கரைத்து விடுங்க. பிரியாணி இலையை பயன்படுத்தி பல தாந்திரிக பரிகாரங்கள் செய்யப்படுது. அவற்றுள் ஒன்றாக திகழக்கூடிய இந்த பரிகாரத்தை முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு நாளை நாள் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பலன் பெறுங்க. இப்போ நான் ஏன் சொன்னேன்னு புரியுதா? மாதாந்திர பிரச்சனை இருந்தாலும் சரி, பிறப்பு இறப்பு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, நாளை நாள் முருகனை நினைத்து நீங்கள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் செய்யலாம்.
இது நீங்கள் பூஜை அறையில் போய் செய்யக்கூடிய பரிகாரம் கிடையாது. முருகனை நினைத்து மனதுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். அதனால் இது நாளை நாள் யார் தீட்டாக இருந்தாலும் செய்யலாம். கண்டிப்பாக செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக இந்த பிரியாணி இலையில் எழுதி பரிகாரம் செய்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.